வணக்கம். ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ல இருக்கிற ஒரு கம்பெனி கடந்த 3 வருஷமா ஒரு 16 மடங்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஒரு 4 வருஷத்துல 3 வாட்டி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. ஒரு வாட்டி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிருக்கு. இந்த கம்பெனி யாரு? இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு? இந்த கம்பெனியோட குரோத் எப்படி இருக்கும்? 1 இயர்ஸ் டார்கெட் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல இதே மாதிரி குரோத் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனி பேரு KPI கிரீன் எனர்ஜி. இது ஒரு குஜராத் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி 2021ல ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 1118, ஆல் டைம் லோ பாத்தீங்கன்னா ₹19.39. ஓகே, இதோட ஹிஸ்டரி பார்க்கலாம். இந்த கம்பெனி ரீசெண்டா தான் ஒரு ஸ்பிளிட் பண்ணாங்க. அதாவது ஜூலை மாசத்துல தான் ஸ்பிளிட் பண்ணாங்க. ₹10 ஃபேஸ் வேல்யூ ₹5 ஆக்குனாங்க. அதுக்கு முன்னாடி 2023ல ஒரு போனஸ் கொடுத்தாங்க 2க்கு 1ன்ட்டு. அதே மாதிரி 2022ல ஒரு போனஸ் 1க்கு 1 கொடுத்திருக்காங்க. இப்போ 2க்கு 1 கொடுக்க போறாங்க. இதோட ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3rd January 2025. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்திரலாம். ப்ரொமோட்டரோட 48% வச்சிருக்காரு. அதை FIS பாத்தீங்கன்னா ஒரு 10% வச்சிருக்காங்க. மீதி பாத்தீங்கன்னா DIS பப்ளிக்கும் வச்சிருக்காங்க. இந்த ப்ரொமோட்டர் ஒரு 45% அவருடைய ஷேர்ஸ் பிளட்ஜ் பண்ணிருக்காரு. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 6% கம்மியா இருக்கு. ஓகே, FIS ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், பிளஸ் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு டீடைலா பாத்திரலாம். நான் AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்கு, நீங்க SIP போடணும், லம்சம் போடணும், இல்ல எந்த மியூச்சுவல் ஃபண்டை கரெக்டா செலக்ட் பண்ணணும், உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி, இல்ல அசெட் அலோகேஷன் பண்ணணும், உங்களோட போர்ட்ஃபோலியோ கரண்டா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல உங்களுக்கு FDயோட அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி பாண்ட்ஸ் இல்ல NCD வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கோரிஸ் இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கிற மொபைல் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். இதோட மார்க்கெட் கேபிடலேஷன் 10,000 கோடி இருக்கு. இதோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 21% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 30% இருக்கு. ரெண்டுமே நல்ல சூப்பரா இருக்கு. இதோட PE பாத்தீங்கன்னா 44.5ல இருக்கு. PE கொஞ்சம் அதிகம் தான். பிரைஸ் டு புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.23 இருக்கு. அதுவும் கொஞ்சம் அதிகம். பெக் ரேஷியோ நல்லா இருக்கு. 0.44. 1 கீழ இருந்தா நல்லது. அத பெக் ரேஷியோ பிரைஸ் டு ஏர்னிங் growth ரேஷியோ. டெட் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. 469 crores, அதாவது 0.24 இருக்கு டெட் ஈக்விட்டி. இவங்களோட சேல்ஸ் growth 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 116% CAGRல இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 94% CAGRல இருக்கு. லாஸ்ட் இயர் குவார்டருக்கு இந்த குவார்டருக்கும் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பாத்தீங்கன்னா 67% அப்ல இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 103% அப்ல இருக்கு. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல -11% கொடுத்திருக்கு. 6 மந்த்ஸ்ல 7% மைனஸ்ல கொடுத்திருக்கு. ஆனா 1 இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 78% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 147% CAGRல கொடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 163% CAGRல கொடுத்திருக்கு. சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதோட RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கு, 50ல இருக்கு. இதோட ஃபினான்ஷியல் இன்ட்ரின்சிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 802 இருக்கு. ஃபினான்ஷியல் வேல்யூட இது கரெக்டா ட்ரேட் ஆகுது அந்த பக்கத்துலயே. இதோட ஃபியூச்சர் growth பாத்தீங்கன்னா 73% இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் growth ஒரு 72% இருக்கு. இந்த ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் பாருங்க. 2021, 22ல ரொம்ப கம்மியா தான் மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2023ல ஆகஸ்ட்ல இருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பிச்சு 2024 ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பீக்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா 1000க்கு மேல போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல கீழே வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு மொமெண்டம் இல்லை இப்போதைக்கு. பட் இதுக்கு முன்னாடி சூப்பரா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதோட ரிட்டர்ன்ஸ் இதுக்கு அப்புறமும் இது கிடைக்குமா அப்படின்னா அதே மாதிரி அத்தனை மடங்கு எல்லாம் கிடைக்காது. அனலிஸ்ட் 1 இயர் டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20% கிட்டத்தட்ட ஹையர் சொல்லி ஒரு 939 டார்கெட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பை அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 720 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. சொன்ன மாதிரி இது 1 இயர் டார்கெட் 939. கிரீன் எனர்ஜி ஒரு நல்ல ஒரு க்ரோயிங் செக்டார். கவர்மெண்ட் நிறைய இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த இதுல நிறைய இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா NTPC கிரீன் எனர்ஜி லிஸ்ட் ஆச்சு. அதோட ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 130 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. அவங்களோட சேல்ஸ் ரெவன்யூ பாத்தீங்கன்னா இவங்களால டபுள் த சேல்ஸ் ரெவன்யூ. அது கவர்மெண்ட் கம்பெனினால அது ஸ்லோவா தான் ஏறுது. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இவங்க சோலார்ல இருக்காங்க. அதே மாதிரி சுஸ்லான், ஐநாக்ஸ் விண்ட் இந்த மாதிரி கிரீன் எனர்ஜில நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீங்க இந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணணுமா லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண
பண்ணணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணீங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிட்டர்ன்ஸ் மாரி இனிமேட்டு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் இது குடுக்காது. நார்மலா உங்களுக்கு இங்க சொல்லியிருக்க மாரி 20% 20 அந்த மாரி இதுல தான் ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஸோ அதனால வந்து இது பாஸ்ட் ரிட்டர்ன வச்சுட்டு நீங்க இத வாங்க வேணாம். ஸோ போனஸ் ஷேர் குடுக்குறாங்கன்னு போய் வாங்கக்கூடாது. ஏன்னா போனஸ் ஷேர் குடுத்தாங்கன்னா வேல்யூ வந்து டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து மாறாது. அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டி தான் இன்கிரீஸ் ஆகும். இப்ப லாங் டெர்ம் வச்சுக்கணும்னா இந்த ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட்டபிளா இருக்குன்னா, லாங் டெர்ம்ல வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து ஸ்டாகர்டா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் சொன்ன மாரி மேல இருந்துட்டு இப்போ வந்து கீழ ரொம்ப இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ல தான் இருக்கு. ஸோ அதனால கேர்ஃபுல்லா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.